Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹைக்யூ லேண்ட் வெர்சஸ் ஏர்க்கான பார்ட் 2 ஓட எபிசோட் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் நம்ம யாக்குக்கு செமையா அடிபட்டிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் ஒரு ஃபிளாஷ்பேக்கோட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கூரோ அப்புறம் லிப்ரோவான யாக்கு அப்புறம் காயின் சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் இவங்க மூணு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு பீரியட காட்டுறாங்க. மூணு பேருமே ஒருத்தர் பேரை சொல்லிக்கிட்டு நாங்க இந்த கிளாஸ்ல இருந்தா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. யாக்கு அப்படி அவனோட பேரை சொல்றப்ப கூரோ வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றான். என்ன எப்படி உனக்கு தெரியும், ஏற்கனவே என்ன பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்கறான். ஆமா, போன வாட்டி ஜூனியர் ஸ்கூல்ல உங்க கூட தான் நாங்க தோத்தோம் அப்படின்ற மாதிரி கடுப்போட சொல்றேன். இங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே முட்டிக்கிறாங்க. அந்நேரம் காய் வந்துட்டு உங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துற விதத்துல அடுத்த 3 வருஷம் அவங்க கூட விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஈவினிங் இவங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு போகும்போது கூட வந்துட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஏதாவது போய் வெளியே சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். சரி என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி காய் கேட்கறான். யாக்கு வந்துட்டு மீட் சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம கூட வந்துட்டு ஃபிஷ் சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். இதுலயே ரெண்டு பேருக்கும் மறுபடியும் முட்டிக்குது. கிளாஸ்ல வச்சு இன்னொரு நாள் யாக்கு வந்துட்டு எனக்கு ஷார்ட் ஹேர் இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல கூட உனக்கு அப்படின்ற மாதிரி காய் கேட்கறான். எனக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. அவன் ஒரு சாப்பாடு சொன்னா இவன் ஒரு சாப்பாடு சொல்றது, அவன் பீச்சுக்கு போகணும்னு சொன்னா இவன் மவுண்டனுக்கு போகணும்னு சொல்றது, இப்படி ரெண்டு பேருக்குமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான டெஸ்டா தான் இருக்கும். இவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் நிக்க வச்சுட்டு இந்த வருஷம் நம்மளோட கோல் இந்த டோக்கியோ டோர்னமெண்ட்ல குவார்டர் ஃபைனல் வர போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாக்கு கூரோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி முன்னாடி வந்துட்டு நேஷனல்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காயுமே வந்துட்டு ஆமா இவங்க சொல்றது எனக்கும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட டார்கெட்டுமே நேஷனல்ஸ் வின் பண்ணணும்ன்ற லெவலுக்கு இருக்குது. இப்போ மேட்சை காட்டுறாங்க. நெக்கோமா 19, நொஹாபி வந்து 21 பாயிண்ட்ல இருக்காங்க. இந்த பாயிண்ட் இருக்கும்போது அந்த ஒரு ரேலியில தான் யாக்குக்கு வந்து அடிபட்டு இருக்கும். அவன் ஆக்சுவலா பால சேஃபா எடுத்துருவான். பட் ஆடியன்ஸ்ல ஒருத்தரோட கால்ல போய் மிதிச்சதுனால அவனோட கால் லைட்டா அங்கிட்டு ஃபிராக்சர் ஆயிருக்கும். கூரோ இதை பார்த்துட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு யாக்கு கிட்ட போறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி யாக்கு வந்து கேட்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீ எங்களுக்காக நிறையவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்க. சோ நீ இப்ப பெஞ்ச்ல உட்காந்து நாங்க வின் பண்றதை மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்றான். யாக்கு போகும்போதே மனசுக்குள்ள ரொம்பவே கடுப்போட தான் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி எவ்வளவு மேட்ச் விளையாண்டிருக்கேன், பல வருஷமா நான் இந்த மாதிரி இன்ஜுரி ஆனதும் கிடையாது, எனக்கு காய்ச்சலும் வந்ததே கிடையாது. ஆனா இந்த மாதிரி டைம்ல கரெக்டா இப்பதான் இப்படி ஆகணுமா அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்போட இருக்கான். யாக்குக்கு பதிலா சப்ஸ்டியூட்ல இன்னொரு லிப்ரோவை மாத்தி விடுறாங்க, ஒரு 12ஆம் நம்பர் பிளேயர். அவனும் உள்ள வந்துட்டு பரவாயில்ல என்னால ஆட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட்டோட நின்னுகிட்டு இருக்கான். ஆனா ஆப்போனன்ட் டீம்ல டே நம்பர் 12 அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுறது ரொம்பவே பயந்துடுறான். அடுத்த ரேலியில அவங்களோட செட் அவங்களோட கேப்டன் 1ஆம் நம்பருக்கு செட் பண்ண அவனுமே கரெக்டா அவங்க லிப்ரோவையே ஏம் பண்ணி அடிக்கிறான். அவனால சரியா எடுக்கவே முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ ஒரு டைம் அவுட் ஆகுது. வெளியே டைம் அவுட்ல கூறவே வந்துட்டு நீ லெவுக்கு பதில மட்டும் மாறுறா, எனக்கு பதில மாற வேண்டாம், என்னோட பொசிஷன் வர்றப்ப நானே இருந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இந்த பக்கம் அவங்களோட கேப்டனுமே இந்த செட் நம்மளோட தாண்டா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் ஜம்ப் ஃப்ளோட் சர்வீஸ் பண்றான். அதை கூறவால ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண முடியல, பட் கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணி அப்படியே டைவ் அடிச்சு எடுத்துட்டான். அந்த பால கென்மா லெவுக்கு செட் பண்ண லெவு அப்படியே கிரவுண்ட்ல புதைச்சிட்டு வேற லெவல்ல கத்திக்கிட்டு இருக்கான். நைஸ் ரிசீவர் அப்படின்ற மாதிரி காய் வந்து கூரோ கிட்ட சொல்றான். இருந்தாலும் இதை யாக்குவா இருந்தா டைவே அடிக்காம எடுத்திருப்பான் அப்படின்னு கூறவும் சொல்றான். இப்போ நெக்கோமா 21, நொஹாபி 22 சொல்லி இருக்குது. அடுத்து லெவ் ஒரு சர்வீஸ் பண்றா. அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண செட்டர் வந்துட்டு கூரோ பார்த்து லைட்டா பயப்படுறான். என்னடா இவ்வளவு பிரஷரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட கேப்டனுக்கு செட் பண்றான். இந்த நம்பர் 11 வந்து நெட் கிட்ட தான் நல்லா விளையாடுவான், கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல ஒழுங்கா விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெவுக்கு தான் அடிக்க எய்ம் பண்றான். ஆனா அந்த இடத்துல தம்பி நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூரோ அவனை வந்து பொத்தி போட்டுறான். இப்போ நொஹாபி டீம் வந்துட்டு செட் பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ அவங்க டீமோட கேப்டன் தான் சர்வீஸ் போட போறான். அவன் வந்துட்டு அப்படியே உங்க லிப்ரோவே பாக்குறான். அவனுக்கு அப்பதான் யாக்கு சொன்ன ஒரு சில விஷயம் ஞாபகம் வருது. லிப்ரோக்குன்னு சொல்லிட்டு தனியா எந்த வித பொசிஷனுமே கிடையாது, ஷார்ட்டா இருக்கிற பிளேயர்ஸ்க்காகவே அது உருவாக்குனதுதான். சோ நீ அந்த ஸ்டார்டிங் லைன்ல இருக்கிறன்றதுக்கான ஒருத்திய நீ தான் ப்ரூவ் பண்ணணும். நீ என்னதான் அட்டாக்கிங்கே பண்ணலனாலும் நீ அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பனன்ட்டுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்க்கே பேர் போன நெக்கமோ டீம்ல நீ ஒரு லிப்ரோவா அதுவும் டிஃபென்ஸ் ஆடுறதுன்றது எவ்வளவு பெரிய பெருமைன்னு சொல்லி நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் அதை நினைச்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா பொசிஷன் எடுத்து நிக்கிறான். அவங்களோட கேப்டன் ஜம்ப் சர்வீஸ் செம்ம பவர்ஃபுல்லா அடிக்க இவனும் வேற லெவல்ல ரிசீவ் பண்ணி தரான். அந்த பால கூரோ அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறான். சோ இதன் மூலமா இப்ப ரெண்டு டீமே டியூஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க. இப்போ நெக்கமால இருந்து சர்வீஸ் வருது. அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண செட்டர் வந்து இந்த வாட்டி 12ஆம் நம்பர் இன்னொரு அட்டாக்கருக்கு செட் பண்றான். அவன் அதோட சூப்பராவே ஒரு லைன் ஷாட் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா. இவனோட ஃபார்ம் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு, நானே அந்த இடத்துல எடுத்திருந்தாலும் கண்டிப்பா ரிசீவ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு யாக்குவே வெளிய இருந்து நினைக்கிறான். இப்ப கூரோ ஜம்ப் பண்ணி ஒரு செம்ம பவர்ஃபுல்லா சர்வீஸ் பண்ண அவங்க டீம்ல அப்படியே உளுந்து ரிசீவ் பண்றாங்க. அந்த பால செட்டர் மறுபடியும் 12ஆம் நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண லெவ் ஐயோ கொஞ்சம் நம்ம லேட் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல கை அப்படியே லைட்டா திருப்பி போட்டுறான். கரெக்டா பிளாக் ஆயிருது. இதை பார்த்துட்டு கூரோவே லைட்டா ஷாக் ஆகி போச்சு. இப்போ நெக்கோமா டீம் செட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஆனா அடுத்து இன்னொரு சர்வீஸே கூரோ அப்படியே அவுட்ல அடிச்சிடறான். அடுத்து இப்ப அவங்க டீம்ல இருந்து ஒரு சர்வீஸ் வருது. அதை யாம மட்டும் ரிசீவ் பண்ணி தர கென்மா வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத டைம்ல தூக்கி டிராப் வச்சுட்டு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறான். சோ இப்ப மறுபடியும் நெக்கோமா டீம் செட் பாயிண்ட்ல இருக்காங்க. அடுத்து இப்ப பால் அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண அவங்க செட்டர் நீ மட்டும் இப்படி பண்றப்ப நான் பண்ண மாட்டேன்னா நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிராப் போட பாக்குறான். இருந்தாலும் லெவ் வந்து நீ இதைத்தான் பண்ணு தெரியும் அப்படின்னு ஒத்த கையில பிடிச்சி அமுக்கி விட்டுறான். இருந்தாலும் அவங்க லிப்ரோ எப்படியா அதை உளுந்து எடுக்க ஃபர்ஸ்ட் உள்ள நோய் வருது. மெதுவா வந்த பால யாம மட்டும் ரிசீவ் பண்ண யாம மட்டும் லெவ் ரெண்டு பேருமே சம ஸ்பீடா ஓடி வராங்க. அவங்க பிளாக்கர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. ஆனா பால கென்மா லெவுக்கு தான் செட் பண்றான். லெவ் பார்த்தா அடிக்கிற மாதிரி வந்து கையை கீழே இறக்கிடுறான். அவங்க 1ஆம் நம்பர் கேப்டனுக்கு பயங்கர ஷாக்கா போச்சு. என்னடான்னு பார்த்தா பின்னாடி எங்க கூரோ பறந்து வரான். அப்பதான் கென்மா டைம் அவுட்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான். கூரோ டிஃபென்ஸ் நல்லா தான் விளையாடுவான், என்னதான் யாக்கு லெவலுக்கு விளையாடனாலும் அவனும் ஓரளவு டிஃபென்ஸ் நல்லா தான் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட கிடையாது, பேக்ரவுண்ட்ல இந்த மைனஸ் டெம்போ அட்டாக்லாம் நாங்க பண்ணதே கிடையாது, அதனால நாங்க இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கோம். நான் ஒருவேளை மிஸ் பண்ணா கூட சாரி, நம்மளோட டிஃபென்ஸ் இப்ப என்னதான் நல்லா இல்லனாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்ல கூரோ பால அடிச்சு ஏத்துறான் ஸ்ட்ரைட்டா. இதன் மூலமா ஃபர்ஸ்ட் செட் நெக்கமோ டீம் வின் பண்றாங்க. அடுத்து செகண்ட் செட் இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குது. நெக்கமா 15, நொஹாபி 13 சொல்லி இருக்குது. அடுத்த ஒரு ரேலில யாமமோட்டோ பால பிளாக்ல அடிச்சிடறான்.
அடிச்சிடறான். பட் இருந்தாலும் பாயிண்ட் நக்கமாவுக்கு தான் வருது. அவங்க டீம்ல ஒருத்தர் நெட் டச் ஆயிடுறான். ரெஃப்ரி கிட்ட அவன் வந்துட்டு சாரி கேட்கறான். எதுக்குடா இப்பெல்லாம் கேட்கறாங்க, இவங்க என்னடா நல்ல பையன் மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு ரேலில அவங்களோட 12 நம்பர் பிளேயர் லெவ் கையிலே படாம அப்படியே சாலிடா அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இப்ப பாயிண்ட் நொக்கமா 20, நொஹாபி 19 சொல்லி இருக்குது. இப்ப நொஹாபில 4 நம்பர் பிளேயர் ஒருத்தன பெஞ்ச் சர்வரா உள்ள இருக்காங்க. அவன் ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஒரு ஜம்ப் சர்வீஸ் அடிக்கிறான். நல்ல வேலையா டேப்ல போட்டு ஸ்லோவாக கூரோ ஃபர்ஸ்ட் டச் எடுத்து கொடுக்கான். அந்த பால இன்னொரு பிளேயர் வந்துட்டு 6 நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண அவன் அங்க ஒரு பிளேஸை பார்த்துட்டு மெது அங்க பின்னாடி தட்டி விடுறான். கண்டிப்பா இந்த பால எடுக்கவே முடியாதேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி கஷ்டப்பட்டு ஓடி போய் எடுக்க பாக்குறாங்க. பட் அவங்களால எடுக்கவும் முடியல. திடீர்னு பார்த்தா என்ன தெரியல, ரெஃப்ரி வந்து அவுட்ன்றாரு பால. நொக்கமா பிளேயர்ஸ்க்கு அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்க இந்த பால் இன்னும் என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்கான். ஆமா இந்த டீம் எப்பயும் இப்படிதான் நல்லா சீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் இன்னொருத்தன். எப்பவுமே இவங்க இந்த ரெஃப்ரிஸ் கிட்ட நல்ல பிளே மாதிரி அப்படியே நடிப்பாங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு அப்படியே இவங்க மேல ஒரு குட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பால் எடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெஃப்ரி கண்ணில் அது படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால கரெக்டா இவன் ரெஃப்ரி கண்ணில் படாத மாதிரி போய் மறைச்சுக்கிட்டான். அப்படிதான் அதனாலதான் இந்த பக்கமா போய் விழுந்தான் அப்படின்னு சொல்றாரு. சோ லைன் அம்பயருக்குமே இவன் மறைச்சுக்கிட்டனால ரைட் அவுட்டான்னு சொல்லி தெரியல. அவன் அவுட்னு கத்தவும் இவங்களும் அவுட்னு சொல்லிட்டு பாயிண்ட் அப்படி தந்துடுறாங்க. அவங்களுமே அதே தான் நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விடவே கூடாது, எல்லாத்தையும் நமக்கு அட்வான்டேஜா மாத்திக்கிட்டோம். அதனால ரெஃப்ரி கிட்ட அப்படியே நல்ல பையன் மாதிரி நடிக்கணும். நம்மளால ஸ்கோர் பண்ண முடியறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டீம் தான். which means இவங்க ஒரு ஸ்னேக் மாதிரியான டீம் தான். இப்போ ரெண்டு டீமே 20-20 சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. அடுத்து அவங்களோட 4 நம்பர் பிளேயர் மறுபடியும் ஒரு சர்வீஸ் பண்றான். இந்த வாட்டி செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். அது டைரக்டா ஹிட் ஆகி ஒரு சர்வீஸ் ஆகுது. அடுத்து 3வது அவன் ஒரு சர்வீஸ் பண்ண இந்த வாட்டி கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஆனா செட்டர் கைக்கு போல இன்னொருத்தன் வந்துட்டு 6 நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண அவங்களோட அட்டாக்கர் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். அடுத்த ரேலில மறுபடியும் அவங்களோட செட்டர் அவங்களோட கேப்டனுக்கு செட் பண்ண அவன் இந்த வாட்டி செம்ம பவர்ஃபுல் அடிக்கிற மாதிரி வந்து தூக்கி டிராப் வச்சிடறான். அடுத்த ஒரு ரேலில நக்கமா பாயிண்ட் எடுத்து 23 லீடிங் போயிடுறாங்க. இப்போ கூரோ ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல் ஒரு சர்வீஸ் பண்ண அவங்க டீமோட கேப்டன் அதை ரிசீவ் பண்றான். அவங்களோட செட்டர் அட்டாக்கருக்கு செட் பண்ண அவன் அடிக்கிறது பிளாக்ல பட்டு ஸ்லோ ஆகுது. அதை கூரோ ஈஸியாவே ரிசீவ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறான். அவன் அப்புறம் ஹேண்ட் வைக்கிறப்ப அவன் கையில பட்டு தெரிச்சிருது. அவன் விரல்ல ஓரத்துல பட்டனால அப்படியே விரல்ல இருந்து அப்படியே ரத்தமா வர ஆரம்பிச்சிருது. அது ரெஃப்ரியுமே நோட் பண்ணிடுறாரு. கண்டிப்பா இதுக்கு மேல விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிப்ரோ அந்த சப்ஸ்டிட்யூட் என்னவன உள்ள மாத்தி விடுறான். அவங்களோட கேப்டன் வெளியே போயிட்டாண்டா இப்ப நீங்க பாயிண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சேர் பண்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இல்லனா என்ன அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் வந்து அடுத்த பாலே அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு போறான். இப்போ நக்கமா டீம் செட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அடுத்த ரேலில அவங்களோட 12 நம்பர் பிளேயர் மறுபடியும் அடிக்க வர லவ் வந்து இந்த வாட்டி அதே மாதிரி கையை போடலாம்னு சொல்லிட்டு போட ட்ரை பண்றான். பட் அவன் கரெக்டா அவங்களோட லிப்ரோக்கு கிராஸ் கோட்ல அடிக்கிறான். அவங்க லிப்ரோவால ரிசீவ் பண்ண முடியாம அப்படியே பால விட்டுறான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட லிப்ரோவுமே கேட்கறான். யாமா மட்டும் வந்துட்டு பரவாயில்ல விடுற அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க டீம்ல இருந்து ஒரு சர்வீஸ் வருது. அதை இங்க ரிசீவ் பண்ண கென்மா வந்துட்டு யாமா மட்டும் செட் பண்றான். யாமா மட்டும் வேற லெவல் அடிச்சுட்டு டனாக மாதிரியே செம்ம அக்ரெசிவா கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் நக்கமா டீம் செட் பாயிண்ட் வந்துடுறாங்க. இப்போ கென்மா சர்வீஸ் பண்றான். அதை அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண செட்டர் வந்து அவங்களோட மிடில் பிளாக்கருக்கு செட் பண்றான். அவன் அடிக்கிறது எப்படியோ டபுள் பிளாக் இந்த பக்கம் நின்று லைட்டா கையில பட்டு பின்னாடி தெறிக்க விட்டுறாங்க. பின்னாடி இருக்க ஒருத்தன் வந்து எடுத்தாரான். பார்த்தா அந்த பால் ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள போகுது. அது அவங்க டீம்ல மறுபடியும் அடிக்கிறாங்க. அதையுமே இவங்க கையில தான் வருது. மறுபடியும் இவனே எடுத்தாரான். அந்த பால் கென்மா லெவுக்கு செட் பண்ண லெவ் வேற லெவல் அடிச்சு இறக்கிறான். பட் இருந்தாலும் விடாம அவங்க டீம்ல உளுந்து எடுக்கிறான் ஒருத்தன். அவங்களோட செட்டர் மறுபடியும் அந்த 12 நம்பர் பிளேயருக்கு தான் செட் பண்றான். லெவ் இந்த வாட்டி கையை செம்ம ஃபார்ம்ல வச்சிருக்கான். என்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா இவன் கையை பார்த்தாலே சத்தியமா இவன் கைக்கு மேல என்னால அடிக்கவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டா அடிக்கிறதுன்னு எய்ம் பண்ணவே இல்லை. எப்படியா கிராஸ் மட்டும் தான் இவன் அடிச்சா தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க லிப்ரோ சைடே அடிக்க பாக்குறான். அதே மாதிரி அவன் கையில அடிக்க அவன் அக்யூரேட்டா உட்காந்து சூப்பரா ரிசீவ் பண்ணி தரான். அந்த பால கென்மா யாமா மட்டும் செட் பண்ண யாமா மட்டும் அடிக்கிறது அவங்க பிளாக்கர்ஸ் கையில பட்டு வெளியே தெரிக்குது. அவங்களோட கேப்டன் ஓடி போய் எடுக்க பாக்குறான். பட் அது வெளியே போய் உளுந்து பாயிண்ட் வந்துருது நக்கமோக்கு. சோ இதன் மூலமா நக்கமோ செகண்ட் செட்டே வின் பண்ணி இந்த ஒரு மேட்சையுமே கம்ப்ளீட்டா வின் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாக்கோ வந்து கூரோ காய் எல்லாருமே அப்படியே ஹக் பண்றான். அப்புறம் அவங்களோட லிப்ரோவுமே போய் ஹக் பண்றான். மேட்ச் முடிச்சுட்டு நக்கமோ டீம் வெளியே நடந்து போகும்போது யாக்கோ வந்து அப்படியே லெவ் பார்த்துட்டு நல்ல வேலை அட்லீஸ்ட் இந்த ஒரு மேட்ச்ல இவனுக்கு ஏதோ கொஞ்சம் லக் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் லெவோட பெஸ்டான மேட்சா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு காயமே சொல்றான். இந்த லூசு பையன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனே வேற லெவல்ல மிஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கூரோ சொல்றான். இப்படியே இவங்க 3 பேர் அப்படியே பேசிக்கிட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு மேட்சை காட்டுறாங்க. ஃபுக்ரோடானி 22 இட்டாச்சியாமா 24 சொல்லி இருக்குது. இட்டாச்சியாமா ஜெர்சி போட்ட ஒருத்தர் லாஸ்டா வேற லெவல்ல ஒரு ஸ்பைக் பண்ணி அந்த ஒரு மேட்சை முடிச்சு ஃபுக்ரோடானியை ஈஸியாவே டிஃபீட் பண்றாங்க. சோ இந்த ஒரு டீம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபுக்ரோடானியாவே டிஃபீட் பண்ற லெவலுக்கு ஒரு டீம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். இட்டாச்சியாமா இதுதான் போன வருஷம் நடந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல நம்பர் 1 டீமா இருந்தது. அடுத்து இது கூட தான் ஃபைனல்ல நம்ம இனார் சகிலாண்டு தோத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இட்டாச்சியாமாவை இப்போ வரைக்கும் எந்த ஒரு டீமாலே அசைக்க கூட முடியல. அண்ட் இப்ப இதுல அட்டாக்கிங் ஒருத்தர் லாஸ்டா பண்ண இல்லையா, இவனோட நேம் தான் சாக்குசா. நேஷனல் லெவல் டாப் 3 இயர்ஸ்ல ஒருத்தன். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம மாங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கண்டிப்பா பாத்துருக்கலாம். பட் நம்மளால பார்க்க முடியாம போச்சு. நம்ம நெக்ஸ்ட் இயர் வரப்போற அந்த அனிமி மூவில தான் பார்த்தாகணும். சோ நெக்ஸ்ட் இயர் வரை நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டோக்கியோல மொத்தமா 4 டீம் விளையாண்டாங்க இந்த செமிஃபைனல்ஸ்ல. இந்த 4ல 3 டீம் தான் அப்படியே ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இட்டாச்சியாமா ஃபர்ஸ்ட், ஃபுக்ரோடானி செகண்ட், நக்கமா தேர்ட். சோ இப்படிதான் நம்ம நக்கமா டீம் வந்துட்டு ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்குள்ள வந்திருப்பாங்க. அந்த ஒரு கதை தான் இந்த ஒரு 2 எபிசோடா சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம ஹைக்யூ கேரக்டர்ஸ் ஒரு சில கேரக்டரை பத்தி நம்ம ஒரு 2 வாரம் பேசலாம். அதுக்கப்புறமா வேற ஒரு அனிமிக்கு மூவ் ஆகலாம். அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.